சிறுநீரக கற்களுக்கு உணவாக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வாழைத்தண்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த தினம்தோறும் இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை தினந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ காய்கறிகளாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்றது தான் சித்த மருத்துவத்துடைய கோட்பாடாகவே இருக்கும். அப்போ நம்மளுடைய உணவை வந்து நம்ம மருந்தாக நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த சிறுநீரக கற்கள் வரக்கூடியவங்க பெருமளவு ஒரு நாளைக்கு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி வந்து சாப்பிட்லாம். ஒரு நாள் வந்து பீன்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஒரு நாள் வந்து வாழைத்தண்டு சாப்பிட்லாம். ஒரு நாள் வந்து சுரைக்காய் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு நாள் வந்து பூசணிக்காய் வந்து இந்த வெண்பூசணின்னு சொல்லக்கூடிய இந்த திருஷ்டிகளுக்கு உடைக்கக்கூடிய இந்த வெண்பூசணியை வந்து நம்ம வந்து உணவாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒரு வேளையாவது இப்போ நான் சொன்ன இந்த காய்கறிகளை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் வந்து நமக்கு வராமலே வந்து இருக்கும்.